செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் நிம்பபுரம் என்ற ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் அருணகிரிநாதர் அவருடைய அழகான பாடல் முருகன் மேல் இயற்றியது நிம்புபுர ஸ்தல பாடல். 5 பூதமும் 5 வித பூதமும் என்று தொடங்குகின்ற ஒரு அழகான பாடல். சந்தம் தந்த தனத்தான தந்த தனத்தான தந்த தனத்தான தனத்தான. எளிமையான இனிமையான சந்தம். தந்த தனத்தான தந்த தனத்தான தந்த தனத்தான தனத்தான. 5 வித பூதமும் முகரனாலும் அந்தி பகல் யாதும் அறியாத 5 வித பூதமும் முகரனாலும் 5 வித பூத முகரனாலும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடுவாதி என்றும் இலதான அந்த ஒரு வீடு பெருமாறு. அந்த நடுவாதி ஒன்றும் இலதான அந்த ஒரு வீடு பெருமாறு. 5 வித பூத முகரனாலும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடுவாதி ஒன்றுமில்லதான அந்த ஒரு வீடு பெருமாறு. மஞ்சு தவிழ் சாரல் அஞ்சையில வேடல் மஞ்சு தவிழ் சாரல் அஞ்சையில வேடல் மங்கை தன்னை நாடி வனமீது மஞ்சு தவிழ் சாரல் அஞ்சையில வேடல் மங்கை தன்னை நாடி வனமீது வந்த சரணார விந்த மது பாட வந்த வினோத அருள்வாயே. வந்த சரணார
விந்த மது பாட வந்தமிழ் வினோதம் அருள்வாயே மஞ்சு தவழ் சாரல் அஞ்சையில வேணல் மங்கை தனை நாடி வனமீது வந்த சரணார விந்த மது பாட வந்தமிழ் வினோதம் அருள்வாயே குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்குமப்படீர வதிரேக குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்குமப்படீர மதிரோக கும்பதனம் மீது சென்றனையும் மார்ப குன்று தடுமாற இகழ் கோப கும்பதன மீது சென்றனையும் மார்ப குன்று தடுமாற இகழ் கோப குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்குமப்படீர வதிரேக கும்பதனம் மீது சென்றனையும் மார்ப குன்று தடுமாற இகழ் கோப வெஞ்சமர சூர நெஞ்சு பகவீர வென்றி வடிவேலை விடுவோனே வெஞ்சமர சூர நெஞ்சு பகவீர வென்றி வடிவேலை விடுவோனே பிம்பமதில் சூழு நிம்பு புறவான விண்டலம் மகீபர் பெருமாளே பிம்பமதில் சூழு நிம்ப புறவான விண்டல மகீபர் பெருமாளே வெஞ்சமர சூர நெஞ்சு பகவீர வென்றி வடிவேலை விடுவோனே பிம்பமதில் சூழ நிம்ப புறவான விண்டல மகீபர் பெருமாளே மஞ்சு தவழ் சாரல் அஞ்சையில வேடல் மங்கை தன்னை நாடி வனமீது வந்த சரணார விந்த மது பாட வந்தமிழ் வினோதம் அருள்வாயே விண்டல மகீபர் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இந்த நிம்புபுரம் என்பது வெள்ளூருக்கு அருகிலே இப்பொழுது வேப்பூர் என்று பெயரிலே நிலவி வருகிறது. நிம்பபுரம் என்றால் நிம்பம் என்றால் வேம்பு. ஆகையால் இது வேப்பூர் என்ற பெயரிலே நிலவி வருகிறது. தென்னார்காடு மாவட்டத்தில் பாலாற்றங்கரையிலே அமர்ந்த
அமைந்த ஆற்காட்டுக்கு அருகிலே உள்ள அழகான சிற்றூர். இந்த பாடலிலே இந்த ஒவ்வொன்றாக நமக்கு தருகிறார். 5 வித பூதமும், இந்த உடல் 5 பூதங்களால் ஆனது. இந்த பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், நீர், நிலம், வெளி, காற்று, நெருப்பு. இப்படி 5 விதமாக உண்டான பூதங்களை பஞ்சபூதங்கள் என்று கூறுவார்கள். இது இல்லாமல் மனித சரீரம் இல்லை. முருகனே பஞ்சபூதத்தில் ஆட்கொண்டுதான் தோன்றியவர். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி பிழம்பாக வரும் பொழுது அதை முதலிலே காற்று வாங்கி கொண்டது, வாயு தேவன். பிறகு அதை அக்னி தேவன், நெருப்பு, வாங்கி கொண்டது. பிறகு அதை கங்கை நீரிலே வாங்கி கொண்டது. கங்கை நீர் வற்றிவிட அதை மண்ணாக இருக்கும் சரவண பொய்கையிலே ஏற்றுக்கொண்டது. ஆகையால் காற்று, நெருப்பு, ஆகாயம், பிறகு நீர், மண், இப்படி 5 பூதங்களால் உருவாக்கப்பட்டு கொண்டு போக செய்து முருகன் வடிவாக அழகாக அமைந்துள்ளார். நமக்கும் இந்த பஞ்சபூதங்களும் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை நாம் பயன்படுத்துவதின் விளைவாகத்தான் இந்த ஆன்மாக்களுக்கு நன்மை தீமைகளே உண்டாகிறது. நீர் இருக்கும் இடத்திலே நிலத்தை வைத்து வீடு கட்டிவிட்டால் அங்கு நீர் போக முடியாமல் தவிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லலாம். ஆகையால் இந்த 5 வித பூதமும் என்பதை அன்றே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். கரணனாலும் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற 4 கரணங்களும், இந்த மனமும் சித்தமும் ஒன்றாக இணைந்து வேலை செய்ய வேண்டும். புத்தியும் அதிலே சேர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த அறிவானது எப்பொழுதும் போல ஒன்றாகவே இருப்பதில்லை. அந்த அறிவுக்கு மறதி ஜாஸ்தி, மறதி அதிகம். அகங்காரம், தான் எல்லாம் செய்கிறோம் என்ற எண்ணம். இந்த 4 கரணங்களும் அந்திப்பகல் யாதும் அறியாத, இரவு பகல் என்ற 2ம் அறியாத. இரவு பகல் அறியாமல் இருக்க வேண்டுமானால் இந்த ஆன்மா, மனம், சிந்தை இவை எல்லாம் ஒடுங்கப்பெற்று அமைந்தால் அந்திப்பகலை அந்த உடல் அறியாது. அந்த நடு ஆதி ஒன்றும் இல்லாதான, முடிவு நடு முதல் ஒன்றும் இல்லாத. இதிலே முதல் சொல்லி நடு முடிவு அப்படித்தான் எப்பொழுதும் கூற வேண்டும். ஆனால் முதலிலேயே முடிவே இல்லை என்று கூறிவிடுகிறோம். ஆகையால் முதலிலேயே முடிவே கிடையாது என்றால் நடு கிடையாது, முதலே ஒன்றுமில்லை, முதலும் இல்லை. இல்லாததான அந்த ஒரு வீடு பெறுமாறு, அந்த ஒப்பற்ற மோட்ச இன்பத்தை பெறுமாறு
மஞ்சு தவழ் சாரல் அஞ்சையில வேடர் மேகம் தவழ்கின்ற சிகரங்களை உடைய அழகிய மலைவாழ் வேடர்களின் இளவேடர்கள். இந்த வேடர்களிலே முதியவர்கள் சில நேரங்களிலே கருணை காமித்து விடுவார்கள். இளவேடர்கள் அப்படி கருணையே காண்பிப்பதில்லை அந்த உயிர்களிடத்திலே. வேடர்கள் அவர்கள் உண்ணுவதற்காக பிராணிகளை அடித்து சாப்பிடுபவர்கள். மங்கை தன்னை நாடி வனமீது மகளாகிய வள்ளியை விரும்பி வள்ளி மலை காட்டில் வந்த சரணார விந்தம் அது பாட வந்தடைந்த திருவடி தாமரைகளை பாட முருகா எனக்கு வண்டமிழ் வினோதம் அருள்வாயே. வன் தமிழில் அற்புதமாக பாடுவதற்கு கவி தத்துவத்தை நீ அருள்வாயாக முருகா என்று வேண்டிக் கொள்கிறார் முருகனிடம். மற்ற பாடல் அருளாளர்கள் எல்லாம் பாடி அருள் பெற்றார்கள். அருணகிரிநாதர் அருள் பெற்று பாடினார். குஞ்சர கலாப வஞ்சி ஐராவதம் என்ற யானை வளர்த்த மயிலின் சாயல் உடைய மங்கை தேவயானையின் அபிராம குங்கும படீர அதிரேக அழகிய செந்தாந்தும் சந்தனமும் மிகுதியாக பூசியுள்ள பாடலிலே வதிரேக என்று வரும். அதை நாம் பொருள் கொள்ளும் பொழுது அதிரேக என்று கொள்ள வேண்டும். இலக்கணத்திலே ஆக்கு ஆ என்ற இடத்திலே வா வரலாம் என்று இலக்கணம் இருக்கிறது. ஆகையால் அங்கு அதிரேக என்று குறிப்பிட்டுள்ளார், வதிரேக என்று. கும்பதன மீது சென்றணையும் மார்பின் மீது மனதார தழுவி அணைக்கும் திருமார்பா. அந்த அணைப்பிலேயே இருவரும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். ஆறத் தழுவினால் அச்சம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆகையால் தான் வள்ளி யானையை பார்த்தவுடன் முருகனை ஆறத் தழுவிக்கொண்டால் பிறகு அச்சம் போய்விட்டது. இன்னார் என்று தெரிந்தவுடன் இவ்வளவு நாட்களாக என்னை உங்களை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேனே என்று வருந்துகிறாள் வள்ளி. அணைக்கும் திருமார்பா குன்று தடுமாற இகழ் கோப கிளறிஞ்சம் கிரி தடுமாற்றம் அடையுமாறு அதன் மீது பகைத்து கோபித்தவனே. வெஞ்சமர சூர நெஞ்சு பக கொடிய போரினை செய்த சூரனுடைய நெஞ்சு பிளவுபட மாமரமாக இருந்த சூரனை இரண்டாக பிளந்து சேவலாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கொண்டார். வீர வென்றி வடிவேல விடுவோனே. வீரம் வாய்ந்த வெற்றி, வென்றி என்பது போலியாக வருகிறது. இங்கே ஒரு எழுத்துக்கு பதிலாக மற்றொரு எழுத்து வந்து பொருள் மாறாமல் இருக்குமானால் அதற்கு போலி என்று பெயர். இது முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என்று 3 வகைப்படும். இலக்கணத்திலே இந்த திருப்புகழை பாடும்போது நாம் தமிழிலே உள்ள இலக்கணங்களையும் நன்கு அறிந்து கொள்ளலாம். வென்றி என்பது வெற்றியை குறிக்கும். ஆகையால் இங்கு வென்றி வடிவேலை என்பது வெற்றி வடிவேலை என்று பொருள் கொள்ள வேண்டும். தரும் வடிவேல் என்றால் கூறிய வேலினை செலுத்தியவனே. பிம்ப மதில் சூழும் நிம்புபுறமான ஒளி பொருந்திய மயில்கள்
சூழ்ந்துள்ள நிம்பபுரம் என்ற தலத்தில் வீற்றிருப்பவனே முருகா, விண்டல மகீபர் பெருமாளே, விண்ணுலகத்து தேவேந்திரர்களின் பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். அஞ்சு வித பூதமும் கரண நாளும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடுவாதி ஒன்றும் இலதான அந்த ஒரு வீடு பெறுமாறு மஞ்சு தவழ் சாரல் அஞ்சல் இளவேடர் மங்கை தன்னை நாடி வனமீது வந்து சரணாரவிந்த மது பாட வந்தமிழ் வினோதமருள்வாயே. குஞ்சர கலாப வஞ்சி அபிராம கும்பம் பபடீர வதிரேக குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்கும படீர வதிரேக கும்பதன மீது சென்றனையும் மார்ப குன்று தடுமாறைகள் கோப வெஞ்சமர சூர நெஞ்சு பகவீர வென்றி வடி வேலை விடுவோனே விம்பமதில் சூழு நிம்பு புறவான விண்டல மகீபர் பெருமாளே, விண்டல மகீபர் பெருமாளே, மஞ்சு தமிழ் சாரலஞ்ச இளவேடர் மங்கை தன நாடி வனமீது வந்த சரணாரவிந்த மது பாட வந்தமிழ் வினோதமருள்வாயே. நிம்பு புறவான விண்டல மகீபர் பெருமாளே, விண்டல மகீபர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.